அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்லலாம். சோதர வாசிங்க, எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் மிகவும் அதிகமாய் நன்மை செய்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இது பாருங்கள், எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவன், அவருக்கே நம்முடைய சபையில் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமை உண்டாகிக்கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா, ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இந்த வசனத்தினாலே நாம் உள்ளம் களி கூறுகிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னா, தேவனை குறித்து ஒரு சலிப்பு இருக்குது, சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்று சரியாய் நாம் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நாம் தேவனுக்கு நாம் கனத்தை செலுத்துவோம். அல்லேலூயா. துதி ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்துவோம். கிறிஸ்தவர்களாக இருந்தும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் நிறைய நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் சலிப்பு வருது, ஏன் சங்கடம் வருகிறது, ஏன் மனக்கவலைகள் அதிகமாய் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆகவே சோதரியை நம்ம கவனிக்கணும். தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் எந்த குறையும் இருக்காது. எப்போவுமே குறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது யார் மேலே தான் இருக்கும்? யார்கிட்ட தான் இருக்கும்? நம்மக்கிட்ட தான் இருக்கும். இல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எப்பொழுதுமே குறைவுள்ளவர்கள் மனிதர்கள் தானே தவிர தேவன் அல்லவே அல்ல. அதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படியானால் என்ன செய்யணும்? என்னுடைய குறைகளை திருத்தி கொள்வதற்கான நேரமாக இந்த நேரத்தை நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் சரி பண்ணி கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் என்னை சரிப்படுத்தி கொள்வதற்காக இந்த போதனை எனக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம், 2 வசனத்தை படிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து கொண்டு தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இது இன்னைக்கு உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவருடைய உள்ளத்திலும் ஆழமாய் பதிந்து விட்ட ஒரு காரியம். ஆனால் இது சரியா என்று கேட்டால் சரி என்று ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் அது வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் இருந்தால் என்ன செய்வாங்க? யாருமே அதை புறக்கணிக்க மாட்டாங்க. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இதில் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். அது உண்மைதான், அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. நாம் உலகத்தில் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதும் எதுவும் இல்லை. நாம் மறிக்கும்போது என்ன செஞ்சுருவாங்க? அரணா கயிறு கூட விட மாட்டாங்க. எல்லாத்தையும் பூரா அறுத்துட்டு தான், வெறும் எப்படி தாயின் வயிற்றிலிருந்து வந்தோமோ அதே மாதிரியே தான் நிர்வாணமாக தான் அனுப்பிச்சிருவாங்க. அது வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை. ஆனால் அடுத்த வார்த்தை யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இது கர்த்தர் கொடுத்தார், அப்புறம் கர்த்தரை என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் எடுத்துட்டார். என்னது? பிடுங்கிட்டார். கர்த்தர் கொடுக்குறாரு, அவரே என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் பிடுங்கிடுறார். எப்படி பிடுங்குறாரு? மொத்தமாக பிடுங்கிட்டார், பயங்கரமாக பிடுங்கிட்டார். அது யோபு புஸ்தகத்தில் அவனுக்கு பிடுங்கப்பட்டதை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆகவே அந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எல்லாவற்றையும் பலவந்தமாய் அவர் பிடுங்கி எடுத்துட்டார். இது சரியான்னு கேட்டால் இது சரியில்லை, இது தப்பு, இது மிக மிக தவறு. ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிறவர், கர்த்தர் எடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
கர்த்தர் கொடுக்கிறவர், கர்த்தர் எடுக்கிறவர் அல்ல. அவ்வளவுதான், அதுதான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். இதுதான் ரொம்ப இடர்களுக்கு ஏதுவான விஷயமா இருக்குது. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. ஆனாலும் பாருங்க, ரொம்ப நல்லவன். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்கு தீமை செய்தார், அவருக்கே ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த நன்மைக்கும் ஸ்தோத்திரம், அவர் கொடுத்த தீமைக்கும் ஸ்தோத்திரம். அப்போது இது ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரியம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்ல, நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அவர் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு எழுதி இருக்கிறது. கர்த்தர் நல்லவரும் அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளதுமாய் இருக்கிறது தேவ பிள்ளைகள் மேலே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் ஞானமாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், புத்தியாக இருக்கணும். ரொம்ப நல்லவன் இந்த யோபு. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு பேதையாக இருக்கிறான், மதியீனமாக இருக்கிறான், புத்தியீனமாக இருக்கிறான். அதுதான் இதில் விஷயம். ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் என்ன செய்யணும்? ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லையிலே சொல்லுவோமா? அறிவுள்ளவர்களாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க? நல்லவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் என்ன இல்லை? ஞானம் இல்லை. அதுதான் அறிவில்லாத பிள்ளைகளாக நிறைய பேர் இங்கே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சபையில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஞானம் உள்ள பிள்ளைகளாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அதற்காகத்தான் இந்த தேவ செய்தியை கொடுக்கிறார். அதில் இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, அது கீழே, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அதான் ரொம்ப நல்லவர். அவனுக்கு எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் தான் அடிக்கிறீங்க, நீங்கள் கர்த்தரே அடிக்கிறீங்க, கர்த்தர் அடிக்கிறீங்கன்னு கொள்றீங்க பா, நொறுக்குறீங்க நீங்கள், ஆனாலும் நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. கர்த்தரை குறை சொல்லவில்லை. இது பாருங்க, இது 2 தீமோத்தேயு 3:16 சொல்லியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் பரிசுத்தாவியினாலே நிறைந்து பரிசுத்த தேவ வேத எழுத்துக்களை எழுதினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அதே தான், அதனால் பரிசுத்த ஆவியானவர் அனுமதித்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை இந்த வேதத்தில் எழுதும்படி தேவ ஆவியானவர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் இது சரியா என்று கேட்டால், இது தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தை அல்ல. இது யோபு சொன்னான், யோபு சொன்ன வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ யோபு சொன்னான் என்பதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ யோபு சொன்னது எல்லாமே சரியாக இருக்குமா என்பதை என்ன செய்யணும்? நாம் இப்போ வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ யோபு சொன்னது சரியில்லை என்று தெரிந்து கொண்டால், யோபு சொன்னது சரியில்லை என்று தெரிந்து கொண்டால் நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஞானத்தின்படி என்ன செய்யணும்? நாம் நம்மை திருத்தி கொள்ளணும். இனி யோபு அவன் திருந்திட்டான். அவன் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தான். அதுக்கு இந்த 1 அதிகாரம் 2 அதிகாரம் தான். 3ஆம் அதிகாரத்துக்கு மேலே 4ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 74 முறை யோபு கர்த்தரை குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். குறையே சொல்லலைன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஆனால் அவன் கர்த்தரை, நான் அதுக்கு பின்னாடி வர்ற வசனங்களில் என்ன செய்கிறான்? நான் எவ்வளவு யோக்கியனாக இருந்தேன், நான் நல்லவனாக இருந்தேன், கர்த்தருக்கு நிறைய கொடுத்தேன், தான தர்மங்கள் செய்தேன், ஏழைகள் அனாதைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் அள்ளி கொடுத்தேன், நான் வஸ்திரங்களை கொடுத்தேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படி இருந்தும் ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டார். இதுவே தான் திரும்ப 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 கிட்டத்தட்ட 74 முறை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் யோபு பாவம் செய்யவே இல்லை, ஒரு குறையும் சொல்லலை, வாயில் ஒரு பாவம் செய்யலையாம், உதடு இல்லாமல் ஒரு பாவம் செய்யலை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியை அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு தொடர்ந்து வருகிற வசனங்களில் படிக்கும்போது குறையே குறை, தேவன் மேலேயே குறை,
அப்போ தேவனே ஒரு இடத்துல கேட்குறாரு, யோபுவே, நீ உன்னை நீதிமானாக்குவதற்கு என்னை குற்றவாளி ஆக்குவாயோ அப்படின்னு சொல்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? அவர் எத்தனை இடத்துல தேவன் நான் எவ்வளவு ஞானம் உள்ளவர் என்பதை சொல்லுகிறார். நான் எப்படி இந்த பூமியை நான் ஞானமாய் படைத்தேன், உன்னை எப்படி ஞானமாய் படைத்தேன், என்னுடைய படைப்புகள் எல்லாவற்றிலும் ஞானம் விளங்குகிறது. ஆனால் உனக்கு என்ன கிடையாது, என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஞானம் இருந்தால் பேச மாட்ட. நீ என்ன செய்கிற, ஞானமற்றவனாய் இருக்கிறாய். அதுதான் இதில் யோபுவுக்கு அறிவு குறைவு, ஞான குறைவு அவனுக்கு இருந்துச்சு. யோபு 42 3ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. யோபு 42 3ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். ஆமாம், அழுப்பிட்டேன். நான் எனக்கு தெரியாதது, என் அறிவுக்கு எட்டாததுமான காரியங்களை என்ன செஞ்சுட்டேன், என் அறிவில்லாமையினாலே நான் நான் அழப்பி விட்டுட்டேன்னு சொல்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? நிறைய விசுவாசிகளுக்கு இது தெரியாது. ஆனால் யோபு சொன்னது மட்டும் வேத வாக்கு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு தேவன் மேலே நன்மையும் செய்வார். அவர் கொள்ளுன்னு கொள்ளுவார், அடின்னு அடிப்பார், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவன். எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? கர்த்தர் என்னை வாதிக்கிறாரு, அத்தனை வாதையிலும் அல்லேலுயா என்று நான் ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சபையை அல்லேலுயாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அது அறிவில்லாமல் அழப்புகிற வார்த்தை. 6ஆம் வசனத்தை படிங்க அப்படியே. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஆமாம், நான் என்னை அருவருத்து நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னை தாழ்த்தி கொண்டு நான் இப்போ என்னையவே அருவருப்பாக பார்க்குறேன்னு சொல்கிறான். அல்லையிலே சொல்லுவோமா? இது தெரியுமா உங்களுக்கு? யோபு தன்னை திருத்தி கொண்டான், யோபு தன்னை மாற்றி கொண்டான். யோபுக்கு கடைசியில் அறிவு வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் அந்த ஞானமும் அறிவும் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்தார்? அவனை ஆசீர்வதித்து, ஆரம்பத்தில் அவனை ஆசீர்வதித்தது ஆண்டவர் தான். இடையில இழந்து போனது எல்லாமே பிசாசினால், ஆண்டவரால் அல்லவே அல்ல. ஆனால் திரும்பவும் மறுபடியும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். யோபு 42:12 கடைசி வரைக்கும் படிச்சீங்கன்னா, யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையிலே இரட்டிப்பான விதத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அல்லையிலே சொல்லுவோமா? அவர் முதலிலும் கொடுக்கிறவர், கடைசியிலும் அவன் இழந்தாலும் இழந்ததையும் இரட்டிப்பாக சேர்த்து கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்கிறவர் தான் கர்த்தர். இஸ்ரவேலில் ஒருத்தங்கிட்ட யாராவது ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னா, அந்த திருடன் பிடிபட்டால் அந்த திருடன் என்ன செய்ய வேண்டுமா? 5 மடங்கு அதிகமாய் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை என்று எழுதப்பட்டிருக்குது. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம், அதே மாதிரி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்டவர். தேவன் அவனை இழந்து போயிருந்தாலும், பிசாசதை திருடி அவனை அழித்து அவனை கஷ்டப்படுத்தி வச்சிருந்தாலும், தேவன் மீண்டும் அவனை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை மகிழ்ச்சியாக இருக்க வைத்தார். அல்லையிலே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இதை மாத்திரம் நாம் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. பிரசங்கி 10:8 என்ன சொல்லுது? படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, யோபு 1:10 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கர்த்தர் யோபுவை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். வேலி அடைத்து வைத்திருந்தார். கர்த்தர் வேலி அடைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? பாதுகாத்து கொண்டு வந்தார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். யோபுவையும் அவனுடைய குடும்பம், பிள்ளைகள், அவனுடைய சொத்து, சம்பத்து, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் பாதுகாத்தார் என்று யோபு 1:10 சொல்லுது. சரிங்களா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிரசங்கி 10:8 என்ன சொல்லுதுன்னா, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை எடுத்து போடுகிறவனை பாம்பு கடிக்கும். ஆகவே அந்த அடைப்பை போட்டு இருக்க மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம், அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. அடைப்பை திறந்து விடக்கூடாது. கர்த்தர் திறந்து விடலை.
ஆனால் யோபு என்ன செய்தான்? திறந்து விட்டான். யோபு தான் திறந்து விட்டான். பயத்தினால் தேவன் மேல் வைத்த விசுவாசம்தான் தைரியம் கொடுக்கும். வேத வசனம் விசுவாசத்தை கொடுக்கும், விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும், அப்புறம் தைரியம் ஞானத்தை கொடுக்கும், ஞானம் இச்சையடக்கத்தை கொடுக்கும். அப்படியே போகுது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை, ஆனால் என்ன இருக்குது? பக்தி இருக்குது. குருட்டுத்தனமான பக்தி, எக்கச்சக்கமான பக்தி. அது ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்று கூட இங்கே கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ்வளோ பிளஸ்ஸிங். மனப்பூர்வமாக பிள்ளைகளை ஆசீர்வதித்தேன். ஒரு தகப்பனை விட்டு தன் பிள்ளை திருமணம் செஞ்சு இனி வேறு வீட்டுக்கு அவள் வாழப்போகிறாள் என்று சொல்லும்போது, அந்த பிள்ளை வெளியே போகும்போது எப்படி தகப்பனுடைய இருதயம் திடீரென்று ஒரு வேதனையில் அழுமோ, அந்த இருதயம் நேற்று எனக்கு இங்கே உண்டாச்சு. நான் உண்மையாகவே அழுதுட்டேன். ஆமாம் மகளே, நீ இனி வேறொரு சபையில் நீ அங்கே விசுவாசியாக இருக்கும் இடத்துல நீ நல்லபடியாக வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்குன்னு அழுதுட்டேன். கண்ணீரோடு தான் அவளை வாழ்த்தி ஆசீர்வதித்தேன். அவ்வளோ பிளஸ்ஸிங் கொடுத்துட்டேன், நீங்கள் நல்லா வாழ்வீங்க அப்படின்னு. ஆகவே இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவளை வேலையடைத்து பாதுகாக்கும். யாரும் அவங்களுக்கு கெடுக்க முடியாது. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனத்தை யாராலும் கெடுக்க முடியாது. ஆனால் அந்த ஜனம் தன்னைத்தானே கெடுத்து கொண்டால் அவ்வளோதான், அழிஞ்சு போயிடும். ஆகவே தன்னைத்தானே கெடுக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? அறிவில்லாத சூழ்நிலையை உருவாக்கணும். அதைத்தான் பீலையா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வேசித்தனம் பண்ணுறதுக்கு என்ன செய்தார்? பாலாக்கு இஸ்ரவேலுக்குள்ளே மீதியானிய பெண்களை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்க வேசித்தனம் பண்ண வச்சு அதில் 25,000 பேர் விசுவாசிகள் கொலை செய்யப்பட்டாங்க, செத்து போனாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் வேலி அடைக்கப்பட்டது. யாராலும் அதை கொல்ல முடியாது. ஆனால் தன்னைத்தானே கெடுத்து கொண்டால் தேவனுமே ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தருமே காப்பாற்ற முடியாது. மகளே, எல்லா விதத்திலும் கர்த்தர் உன்னை வேலை அடைத்திருக்கிறார். ஆனால் நீ உன்னை கெடுத்து கொள்ளாதே. நீ ஜாக்கிரதையாய் உன்னுடைய நிலையில் இதே விசுவாசத்தில், இந்த சர்ச்சில் என்ன விசுவாசத்தை கட்டிட்டு போடையோ அந்த விசுவாசத்தில் நல்ல நிலைத்திருந்து கர்த்தரை பற்றி கொண்டு வாழு. நீ மகா சக்தி வாய்ந்தவளாய் உன் குடும்ப வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவாய். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் நம்மை கெடுக்கவே மாட்டார். நாம தேவனுடைய அறிவில்லாமல் என் ஜனம் சங்காரமாகிறது. என் ஜனம் என்னவாகுது? அறிவில்லாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அறிவு உள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அவன் தன் சக்தியை தன்னுடைய வல்லமையை பெருக பண்ணுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால் சோத்திரம், அறிவுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். நல்லவர்களாய் மட்டும் வாழ்ந்தால் போதாது, ஞானமுள்ளவர்களாய் இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் ஜெயிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். இங்கே யோபு 1:13 23 வரைக்கும் படித்தோம்னா, யோபு 1:13 5 வரைக்கும் சபேயர் வந்தார்கள், எருதுகளையும் கழுதைகளையும் ஓட்டி கொண்டு போயிட்டாங்க, வேலைக்காரர்களை வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் இருந்து ஓடி உமக்கு சொல்லுகிறேன் என்று யோபுக்கு சொல்கிறார். உடனேயே இன்னொருத்தன் ஓடி வரான். 16ஆம் வசனத்தில், ஆடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரர்கள் மேலும் வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அவர்களை எரித்து போட்டது, எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. நான் ஒருத்த மாத்திரம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் யோபு 1:17 கல்தேயர்கள் வந்தாங்க, ஒட்டவங்களை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க, நம்முடைய வேலைக்காரர்களை வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் ஓடி உமக்கு இதை சொல்லுகிறேன். யோபு 1:18-19 4 திசையிலிருந்தும் காற்று வந்தது, உங்களுடைய மூத்த மகன் வீட்டில் விருந்து வச்சு 10 பிள்ளைகளும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 10 பிள்ளைகளும் இந்த வீட்டின் மேல் அந்த காற்று, பலமான காற்று மோதின பொழுது வீடு இடிந்து விழுந்து 10 பிள்ளைகளும் செத்து போனார்கள் என்று சொன்னான். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அப்போது ஸ்தோத்திரம், இந்த பயங்கரமாக இருக்குது இந்த சம்பவம்.
ஒரே நாளில் டோட்டல் காலி, அத்தனையும் காலி. யோபுவினுடைய எல்லா மேன்மையும் அழிஞ்சு போச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாம் செய்தவன் யார் என்றால் வேதத்தில் தெளிவாய் சொல்கிறது, சாத்தான் செய்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? சாத்தான் செய்தான். சாத்தான் என்பவன் ஒரு அழிவின் சக்தி. சாத்தான் ஒரு அழிக்கிற சக்தி. அவன்தான் தீமையின் சக்தி. தீமையின் சக்தியை போய் கர்த்தர் மேலே போட, கர்த்தர் அழிக்கிறவர்னு கர்த்தரை சாத்தான் ஆக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை சாத்தான் ஆக்குறாங்க. கர்த்தருக்கு அழிக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு கர்த்தரை சாத்தான் என்ன வேலை செய்கிறானோ அந்த வேலையை மடையை திருப்பி விட்டுட்டான். கொஞ்சம் மூளை எப்படி டியூன் பண்ணி விட்டு நல்ல தேவ பிள்ளைகள் கூட கர்த்தர் கொல்றவருங்க, அழிக்கிறவருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது மார்க் 4ஆம் அதிகாரம் 33-40 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு சமுத்திரத்தில் சீசர்களோடு இயேசுவும் ஒரு பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறாரு. கடல், நடுக்கடலில் கப்பல் போயிட்டுருக்குது. ஒரு நடு ராத்திரி வேளையில் ஒரு பயங்கரமான புயல். அந்த புயலில் சீசர்கள் எல்லாரும் மடிந்து போகிற நிலைமை வந்தது. உடனே இயேசுவை எழுப்பி, போதகரே போதகரே, நாங்களெல்லாம் மடிந்து போகிறோமே, நீர் தூங்கிட்டு இருக்கிறீரே, இது உங்களுக்கு சரிதானா என்று அவரை போய் தட்டி எழுப்புறாங்க. அவர் எழுந்த உடனே என்ன செய்தார்? காற்றையும் கடலையும் புயலையும் அதட்டினார், அமைதிப்படுத்தினார். இல்லையிலே சொல்லுவோமா? அமைதிப்படுத்தினார். அப்புறம் சொன்னார், விசுவாசம், உங்கள் விசுவாசம் எங்கே, ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு அவங்கள கேட்டார். அவங்க பார்த்து பயந்துக்கிட்டு, என்னடா இது, யாரா இவர் காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, அதெல்லாம் இது கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ அந்த நடுக்கடலில் அவர்களுக்கு தீமை செய்ய வந்தது பிசாசினுடைய ஆவி. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. அந்த இயற்கை சீற்றத்தை கொடுத்து அவர்களை அழிக்க முயற்சி பண்ணினது பிசாசு. கர்த்தர் எழுந்து அதை அடக்கி கீழ்ப்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அப்போ கர்த்தர் நன்மை செய்கிறவர், பிசாசு அழிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அழிக்கிறவன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அடுத்தது இப்போ அவங்க எங்கே போக போகிறாங்கன்னா, கெனசரேத் என்றும் அந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்க போகுதுன்னா, அங்கே கல்லறையிலே வெகு காலமாக ஒருவன் நிர்வாணமாக இருந்து கல்லுகளை எடுத்து தன்னைத்தானே குத்தி காயப்படுத்திக்கிட்டு அங்கே ஒரு பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான். அப்போது அவனுக்குள்ளே ஆயிரக்கணக்கான பேய் இருக்குது. அந்த பிசாசுகள் தான் இங்கே இயேசு தன்னை துரத்த வராருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆவிகள் என்ன செய்யுது, அந்த கடலை கொந்தளிக்க பண்ணி அந்த கப்பலை அப்படியே போட்டு கமுத்த பார்க்குது. அப்போது இயேசு கிறிஸ்து எழுந்து அதை அதட்டி விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்கிற நடக்கிற கிரியைகள். ஆகவே பிசாசு எப்பொழுதுமே அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது, அவன் தீமை தான் செய்வான். நன்மை செய்வது என்பது அவங்ககிட்ட ஒரு துளி கூட கிடையவே கிடையாது. கர்த்தர்கிட்ட தீமை செய்வது என்பது ஒரு துளி கூட கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது நல்ல தேவ பிள்ளைகள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் பிசாசு ஆக்காதீங்க. பிசாசு அவன் வேலையை அவன் செய்கிறான், கர்த்தர் தன்னுடைய வேலையை அவர் செய்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம காக்கும் கர்த்தர், அவர் பேரே கர்த்தர். கர்த்தர் என்னது? காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அவன் காப்பாற்றுறதுக்கு தான் உருவாக்கப்பட்ட கேருப் என்பவன். ஆனால் அவன் தீய செயல்களால் அவன் தன்னை கடவுளாக்கி கொண்டு உயர நினைத்த பொழுது கர்த்தர் அவனை கீழே தள்ளி விட்டார். அவனுடைய எண்ணம் சரியில்லை, அவன் தாளத்து விழுந்து போனவன். அப்பொழுது அவன் எந்திரிச்சு இப்போ என்ன செய்கிறான்? இந்த ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை தேவனுடைய சமூகத்தில் போக விடாதபடி நானே கடவுள்னு அவன் தன்னுடைய தாங்கிட்ட இருக்கிற தீய சக்தியின் மூலமாய் பயத்தின் ஆவியினால் அவர்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்துக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற ஒரே சக்தி, தீய சக்தி, எதிர் சக்தி, பயம் என்கின்ற ஒரு சக்தி. அல்லேலூயா சொல்லுவோமா? பயம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இதை நீங்கள் நல்லா புரிந்து வைத்து கொள்ளும்படியாக முதலாவது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது விசுவாசம் வரும். விசுவாசத்தில் தைரியம் வரும். விசுவாசம் வந்தால் தைரியம் வரும். தைரியம் வந்தால் ஞானம் வரும். ஞானம் வந்தால் இச்சை அடக்கம் வரும். அப்புறம் இச்சை அடக்கம் வந்தால் பொறுமை வரும். பொறுமை வந்தால் தேவ பக்தி வரும். தேவ பக்தி வந்தால் சகோதர சிநேகம் வரும். சகோதர சிநேகம் வந்தால் அன்பு வரும். அப்பொழுது நாம் கனி கொடுக்கறவர்களாய் இருப்போம். இதுதான் போன வாரத்தில் கூட நான் இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ ஸ்தோத்திரம். அப்போது
தேவன் என்ன செய்கிறாரு? ஞானம் உள்ளவர்களாய், பேதைகளாய் இருக்கிற நம்மை பார்த்து நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஞானத்திற்கு நம்மை அழைக்கிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து இந்த பகுதியை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானம் வெளியே நின்று கூப்பிட்டு, வீதிகளிலே சத்தமிட்டு, தெருக்களிலே நின்று அது சத்தமிட்டு, ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு என்ன சொல்லுது? பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும்? எது வரைக்கும்? பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புகிறீங்க, நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுறீங்க, மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுக்கிறீங்க. எது வரைக்கும் அப்படி இருப்பீங்க? ஞானத்தை சொல்லி கொடுத்தா விரும்புறதில்லை, மற்ற எதை சொல்லி கொடுத்தாலும் கேட்குறீங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி, என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்க. என்ன பண்ணுறது? அதனால் நான் சொல்கிறேன், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகாடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்கள் மேல் நேரிடும்போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகாடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினாலே திருப்தி அடைவார்கள். பேதுகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். ஆமென். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாதிருப்பான். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்போ சோத்திரம், ஞானமே நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். நீ என்னத்தை சம்பாதித்தாலும் நீ ஞானத்தை சம்பாரி, நீ அறிவை சம்பாதி. நீ வெள்ளியை காட்டிலும் ஞானத்தை சம்பாரி, அறிவை சம்பாரி என்று வேதம் எனக்கு அடிக்கடி சொல்கிறது இதனால தான். அதனால் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். யோபு இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை சந்தித்தது அவனுக்கு உண்டாயிருந்த ஒரு அறிவீனம். என்னையா இப்படி சொல்கிறீங்க? யோபு எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், அவனை பற்றி இப்படி பேசலாமா நீங்கள் அப்படின்னு என்னை கேட்பீங்க. ஆனால் உண்மையாகவே யோபுவுக்கு அறிவில்லை. அவனே ஒத்துக்கிட்டான். கடைசியில் நான் அறிவில்லாமல் என் அளப்பு வாயில் நான் அலப்பிக்கிட்டேன், நான் தூளிலும் சாம்பலும் இருந்து நான் மனஸ்தாபப்பட்டு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவன் கேட்டுட்டான். அதனால சும்மா தூக்கி அவனை தலையில் வச்சுக்கிட்டு அவன் சொன்னான்னு இன்றைக்கி எங்கே போனாலும் இதே பிரசங்கம் தான். எந்த மீட்டிங், எந்த ஜபத்துக்கு போனாலும் ஊழியக்காரங்க இதே தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தால் கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் அழிக்கிறவர் அல்ல, கர்த்தர் எப்பொழுதும் கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர். நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கும் எனக்கும் கர்த்தர் நல்லவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. என் பசங்களுக்கு நான் எப்போ நல்லவனாக தான் இருப்பேன். உலகத்தில் யார் என் பிள்ளைங்களுக்கு வெறுத்தாலும் நான் என் பிள்ளைகளை நான் நேசித்து தான் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு நான் நன்மை தான் செய்வேன். ஏனென்றால் நான் தகப்பன். அப்படி தான் தேவாதி தேவனும் என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் நல்லவராகவே தான் இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இந்த வானத்தையும் பூமியும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டு அனுபவியுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அருமையான தேவ பிள்ளைகள், அவ்வளவு நல்லவரை போய் தீமை செய்கிறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, கொல்றாரு, பயங்கர நோயை கொடுக்குறாரு, வியாதியை கொடுக்குறாரு, சாவடிக்கிறாரு, தரித்திரத்தை கொடுக்குறாரு, கடனை கொடுக்குறாரு, எத்தனை பழியை போட்டுட்டு இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். தேவன் அதெல்லாம் தர்றதில்லை. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்புறம் இச்சை தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும்
அல்ல என்று எழுதியிருக்கிறது. அவர் நல்லவருங்க, அவர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நாம் தான் அறிவில்லாமல் என்ன செய்கிறோம்? இச்சைகளை இழுப்புண்டு போய் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு பயங்கரமாக விடுவிக்க முடியாதபடி லாக் ஆகிக்கிட்டு கிடக்கிறோம். தயவுசெய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஞானம் பெற்ற பிள்ளைகள். நீதிமொழிகள் 3:21 26 வரைக்கும். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எது? ஞானம், மெய்ஞானத்தையும் நல் யோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு சரப்பணியும் ஆகும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே யோபு 3:25-26 என்ன சொல்லுது? நான் பயந்தேன், அப்புறம் நான் பயந்த காரியம் எனக்கு வந்துருச்சு. அதை படிமே அப்படியே. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. அவ்வளோதான், தத்தளிப்பே நேரிட்டது. பாருங்க. அப்போ சோத்திரம். தேவனுடைய பிள்ளை, ஞானம் பெற்ற பிள்ளை, அவன் எப்படி இருக்கிறான்? தைரியமாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் தூங்கும்போது கூட அவனுக்கு பதட்டம் இல்லை, அவனுக்கு அவனுடைய நித்திரை இன்பமாக இருக்குது. அவனை பயப்படுத்துவார் என்று இப்போ அவன் படுத்துக்கொள்வான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அவனை குறித்து கர்த்தர் இன்னும் என்னாகமத்தில் கூட சொல்கிறாரு, அவன் சிங்கையா, அவன் காண்டாமிருகம். ஆமாம், அவன் இறை விழுங்கின சிங்கம் போல் அவன் படுத்துக்கொள்வான், அவனை யாரும் எழுப்ப முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இங்கே யோபு பயந்தவன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு தூக்கம் இல்லை. நான் பயந்த காரியம் எனக்கு வந்துருச்சு. ஆதியாகமம் 3:10 வந்துச்சு இந்த முதல் பயம். அப்பா நல்லா ஃப்ரீயாக இருந்தாங்க, பயமே இல்லாமல். எப்போ இந்த பிசாசு உள்ளே அவங்களுக்குள்ள ஒரு இச்சை ஆசையை தூண்டி அவங்க போய் அந்த கனியை பறித்து சாப்பிட வச்சு அப்புறம் நிர்வாணியாக்கி அப்புறம் கர்த்தர் வரும்போது அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஓடி ஒளிஞ்சாங்க பயந்து. ஏன்? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவருக்கு தெரியும் என்னமோ நடந்துருச்சு, நடத்திட்டான் இவன். சரி பார்க்கலான்ட்டு பார்த்தா அவன் என்ன செய்கிறான்? ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். பயந்து ஒளிந்து கொண்டேன். அன்னைக்கு பிடிச்சது பயம். அருமையானது பிள்ளைகளே, பயம் என்னைக்கு மோசமானது. இந்த இருதயம் இருக்கு இல்லையா, அழகா லப்டப் அடிக்க வரைக்கும் நல்லா இருக்கும். எப்போ பயம் உள்ளே வந்துச்சு அப்போ என்ன செய்யும்? வேகமாக அடிக்கும். டப்புன்னு வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பதட்டம், பிபி அதிகமாகிடும், உடலெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும், ஒரு கிளி பிடிக்கும், தூக்கம் வராது. என்ன? ஏதோ ஒரு பதட்டம், பயம், தூக்கம் வராது. விழிச்சு எழுந்திரிச்சு இரவெல்லாம், ஆமாம், ராத்திரியும் பகலும் ஏதோ ஒரு பயத்தில். பயம் ஒரு கொடூரமானது. அருமையான தேவப்பிள்ளை, மீதி எல்லாம் கூட பாவம், அதெல்லாம் கூட ஏதோ ஒரு இது சொல்லிடலாம். ஆனால் இந்த பயம் நேரடியாக ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு, ஒரு கெட்ட அசுத்த ஆவியினுடைய மொத்த பலமும் நிறைந்தது தான் பயம். இந்த பயம்தான் அன்னைக்கு யோபுவை என்ன செய்ய தூங்கவே விடலை. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? யோபு 1:4-5 வாசிக்கிறோம். அவர்கள் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று போய் காலையில் பலியிடுறான், அப்புறம் மத்தியானம் பலியிடுறான், அப்புறம் சாயந்தரம் போய் பலியிடுறான். நடுராத்திரியில் பயம் வந்தால் கூட மறுபடியும் ஒரு 4-5 ஆடுகளை கூட்டிகிட்டு போய் வெட்டுறான். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா, பயம் என்னை தூங்க விட மாட்டேங்குது. அப்போ எத்தனை பலி செலுத்தினாலும் அந்த பலியினால் என்ன செய்யலை? பயம் தீரவே இல்லை. கடைசியில் அவன் ஒத்துக்கிட்டான், நான் பயந்த காரியம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? பயந்த காரியம் எனக்கு வந்துருச்சு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, பயம் என்றைக்குமே அது சும்மா விடாது. ஒரு நாள் எல்லாத்தையும் அழிச்சிடும். அது ஒரு அழிவின் சக்தியாக அது நமக்குள்ளேயே ஸ்டேபிளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நிர்மூலம் பண்ணும் வரைக்கும் அது உன்னை விட்டு போகவே போகாது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு வந்துச்சுன்னா நாம் என்ன செஞ்சிடலாம்? நம்ம தைரியப்படுத்தி நாம் இப்போ பரிசுத்தமாகி ஆண்டவரே நான் என் பாவம் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் பிள்ளைகள் பாவம் செஞ்சால் நாம் என்ன செய்ய முடியும்?
ஆனால் இது நீதிமொழிகள் 22:5-6 சொல்லுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் என்ன செய்வான், அதை விடாதிருப்பான். அது 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாறுபாட வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, அதனால் ஆத்துமா அழியும். ஆனால் தன் ஆத்துமாவை காக்கிறவனோ அவைகளுக்கு விலகி தூரமாய் நடப்பான். அந்த வசனத்தை படிச்சிருமா? மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். ஆமா, தன் ஆத்துமாவை காத்து கொள்ளணும்னு எவன் ஆசைப்படுறானோ அவன் என்ன செய்வான்? இந்த தேவ ஆலோசனைக்கு, ஞானத்துக்கு, தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுத்து அந்த பொல்லாத வழிகளுக்கு, முள்ளுகளும் கண்ணினா ஆபத்தான வழிகள் இருக்குது வழியில், முள்ளுகளுக்கும் கண்ணிகளுக்கும் அவர் விலகி நடந்துருவாங்க. அப்போ சோத்திரம், மாறுபாடான வழியில் மூடர்களாக இருந்து அவங்க போய் மாட்டிக்குவாங்கன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்கிறது? அப்போது நம்ம பிள்ளைகளிடத்தில் நாம் என்ன பண்ண முடியும் என்றால், கர்த்தர் எனக்கு கொடுத்த அறிவில் நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பாவம் செய்யும்போது கூட நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். இல்லையிலே சொல்லாமா? அதிகமாய் அன்பு கூற வேண்டும். உலகமே அவங்களை வெறுக்கும், ஆனால் நாமளும் அவங்கள வெறுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அதிகமாய் நம்ம அவர்கள் அன்பு கூற வேண்டும். ஒன்று. அப்போ அடுத்தது நீதிமொழிகள் 6:23 சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. பிள்ளைகள் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டானே அவங்கள என்ன செய்ய முடியாது? அடித்து சிச்சை பண்ண முடியாது, ஆனால் போதக சிச்சை செய்யலாம். அல்லையில சொல்லாமா? இது தப்பு, இது ரைட்டு, தப்பான வழியில் போகாத, சரியான வழியில் போ என்று அவர்களுக்கு போதக சிச்சையை கொடுத்து அவர்களை வழி நடத்த வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழியில் 13:13 சொல்லுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். இன்னொன்று நீதிமொழிகள் 3:5, 6, 7, 8 அந்த 4 வசனம் அதை படிச்சிடுமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஆமேன். அல்லேலூயா சொல்லிருங்க பாப்போம். ஸ்தோத்திரம். நீ தீமை விட்டு விலகிக்கோ, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நட. நீ உன்னையே ஞானி என்று நினைக்கிச்சிட்டு இருக்காத. நீ உன் சுய புத்தியின் மேலே சாயாத. எப்போவுமே பாருங்கள், தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? அவன் தன் சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி நடக்கூடாது, தன் சுய விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது. அவன் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நடக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். அவனவன் தனக்கானவன் பிறனுக்கானவனையே நோக்க கடவன், பிறனுக்கானவனை நோக்க கடவன். பிறனுக்கு அப்படிங்கும்போது தனக்கு பிறன் யாரு? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போது ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அவனுக்கு பிறகு தாய் தகப்பனை தான் அவன் முதல்ல பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பெற்றோர்களை தான் பார்க்கணும். நம்ம செய்கிறோமே இந்த காரியத்தில் நம்ம அப்பா அம்மாவுக்கு கனம் வருமா, கனவீனம் வருமா, அதுதான் பார்க்கணும். சோத்திரம். அப்போ நீ உனக்காக வாழக்கூடாது, உன்னுடைய பெற்றோருக்காக வாழ, உன் சந்ததிக்காக. ஏன்னா அவங்க தான் சந்ததி, சந்தானம், அதன் மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்கள். ஆகவே நாம் பெற்றெடுக்கிற குழந்தைகள் இனி அடுத்த வாரிசுகள் சீராக இருக்குமா? சரிப்படுத்துகிறாங்க, பெற்றோர்கள் பார்க்குறாங்க. திருமணத்தை நிச்சயிக்கப்பட்டு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் இங்கே வருது, பாஸ்டரையா நடத்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமாம், போகிறாங்க. சந்ததிகள், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. அந்த சமுத்திரம் மாதிரி அந்த ஜனங்கள் வளருது இல்லைங்களா? அவ்வளவு ஆசீர்வாதம். ஆகவே பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு விருப்பமே இருந்தாலும் உங்கள் பெற்றோர்களின் விருப்பம்தான் என் விருப்பம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை அழகாக வரும். இல்லைன்னா என்ன செய்யும்? சங்கடம் தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் கடவுள் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 - 22 வரையிலும் உள்ள வசனங்களில் ஒரு குமாரன் வீட்டோடு இருக்கிறான். ஒரு குமாரன் தன் சுய இஷ்டப்படி வாழ விரும்புகிறான்.
சுதந்திரமாக இருக்கிறேன், என் இஷ்டப்படி தான் வாழ்வேன். அப்பா பிரித்து கொடுத்துட்டார், போ இஷ்டப்படி போ, போ என்னை விட்டு விலகி போ, அவ்வளோதான். உன் இஷ்டப்படி வாழ்வது என்றால் இங்கே வாழ முடியாது, உன் இஷ்டப்படி வாழ்வதற்கு உலகம் பெருசு, எங்கேயோ போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிடலாம், அவ்வளவுதான். ஆனால் சோத்திர உலகம் பெருசு, உன் இஷ்டப்படி வாழலாம், போய்விடு. ஆனால் என் எல்லைக்குள் உன்னால் உன் சுதந்திரத்தை இங்கே காட்ட முடியாது, என் சுதந்திரத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது உன் தகப்பனின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறதுக்காக நீ பிள்ளை பிறந்திருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுவோமா? தகப்பனுடைய பேர் சொல்ல வேண்டும், தகப்பனுடைய சந்ததி இங்கே வளர வேண்டும். ஆகவே உன் இஷ்டப்படி வாழ்வதென்றால் போய்விடு, இதை தவிர வேறு வழி இல்லை. கர்த்தரே அப்படி தான் செய்திருக்கிறார், கர்த்தரே அப்படி தான் செய்திருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் ஞானம் வந்தால், அடுத்து செய்வதற்கான வழி நமக்கு தெரிந்தால் குழப்பம் இல்லை, பயம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? பயம் இல்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க, ஆனால் பாவம் செஞ்சாலும் அந்த பிள்ளைகளை அப்படியே விட்டு விட்டு அப்படியே திருன்னு ஆண்டவர் முழிச்சுக்கிட்டு இருக்குல்ல. ஆண்டவர்கிட்ட ரெண்டாவது திட்டம் இருந்துச்சு. அல்லேலூயா. ரெண்டாவது திட்டம் இருந்தது. அவர்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான ஒரு தெய்வீக திட்டத்தை தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாய் செய்யலாம் என்று அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அது எப்போ வச்சிருந்தார்? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் அதை வைத்திருந்தார். அவ்வளவு ஞானமானவர் அவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் சொல்றாரு, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். அவன் பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயம் கிடையாது. சோத்திரம். அவனுக்கு அடுத்த கட்டத்திலும் என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியும். ஞானம் இல்லாதவன் என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். யோபு அறிவில்லாதவன், அதனால தான் என்ன செய்கிறான், அடுத்தது என்ன செய்யறான்னு தெரியல. அவன் பயம் 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 பயந்து எல்லாத்தையும் சிதறடித்து அவன் கண்ணு முன்னாடியே அவன் வாழும் நாட்டிலேயே எல்லாமே நிர்மூலம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போய் விடுவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போய் விடுவார்கள். தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் உனக்கு விசுவாசம் வராது, விசுவாசம் வராவிட்டால் உனக்கு தைரியம் வராது, தைரியம் வராவிட்டால் உனக்கு ஞானம் வராது, ஞானம் வராவிட்டால் உனக்கு இச்சை அடக்கம் வராது. ஆகவே ஸ்தோத்திரம். இச்சை அடக்கம் இருந்தால் உனக்கு ஒழுக்கம் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். தேவன் ஒழுக்கத்தின் தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா ஆமா. அவர்கிட்ட எல்லாமே என்ன இருக்குது? ஒழுங்கும் கிரமமா இருக்குது. அவருடைய நீதி சிங்காசனம் நீதியால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நீதியை அசுத்தப்படுத்த முடியாது. அங்க இருக்கணும்னா நம்ம நீதியா தான் இருக்கணும். இங்க நீங்க வாழணும்னா உங்க நீதியா தான் நீங்க வாழ முடியும். உங்க இஷ்டப்படி எல்லாம் இங்க வசனம் உங்களுக்கு சொல்ல முடியாது. தேவன் தன்னுடைய சித்தத்தை தான் எனக்கு சொல்லுவார், உனக்கு நான் சொல்லுவேன். அப்பதான் என்ன செய்யும்? தேவனுடைய ராஜ்யம் வளரும், அப்படியே ராஜ்யம் விருத்தி அடையும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே இந்த வசனங்களை தயவு செய்து உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிய வையுங்கள் தேவ பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். ஆகவே தான் ரொம்ப தெளிவாக வாழ்ந்தால், ஞானமாய் வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் பயம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற தைரியம் நமக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். ஆமாம், ஒரு ராஜாவுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை அபிஷேகிச்சிட்டேன், உன் கண்களுக்கு முன்பாக தீமையை இருக்க விடாதே. எது தீமைன்னு தெரியுதோ அதையெல்லாம் அழிச்சிட்டு உன் ராஜ்யத்தை தூய்மையாய் வச்சுக்கோ. அதுதான். ஒரு காக்கா மேலே பறக்குது, அதனுடைய சுதந்திரம். அது என் தலைமையில் எச்சம் போச்சுன்னா அதுக்கு நான் விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? என் தலைமையில் கூடு கட்ட நினச்சா அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு விட்டுட்டு உட்காந்துன்னா அது சோம்பேறி நான். அப்புறம் காக்கா என் தலையை என்ன செஞ்சிடும்? குப்பை மேடாக்கிட்டு போயிடும், என் ஊழியத்தையே நாசம் பண்ணிடும். அதனால் சில விஷயங்களுக்குள்ளே உனக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தால் நீங்கள் எடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நீங்கள் துரத்தி அடித்தால்தான் நீங்கள் விடுதலை பெற்று வாழ முடியும். அதனால தான் ஸ்தோத்திரம். யோவான் 1:9 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவஇரக்கம் வருவான். உன்னிலே பாவம் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி உங்களை சுத்தப்படுத்த அது நீதியும் உண்மையுமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அது உங்களையும் என்னையும், அது நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்தமாக்க அது உண்மையும் நீதியும் உள்ளதா இருக்கிறது. ஒரே வழிதான், திருந்தி நடந்து கொள்ள வேண்டும்.
யாராக இருந்தாலும் தன் வாழ்க்கையில் தன்னை பரிசுத்தப்படுத்தி ஜீவித்து கொண்டால் தானும் பரிசுத்தம், தன் குடும்பமும் பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தன்னுடைய பிள்ளைகளே பாவம் செய்து அவர்கள் அநீதியில் அக்கிரமத்தில் அலைஞ்சா விட்டு தொலைச்சி விடு போட்டும். ஆனால் தேவனுடைய நீதியை நீ காத்து கொண்டு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அழியாம விழுந்து விடாமல் எச்சரிக்கையா நீ நில்லு. அவ்வளவுதான், நீ நில்லு. உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள். முள்ளுகளுக்கும் கண்ணிகளுக்கும் உள்ள உலகத்தில் உன் ஆத்துமாவை காத்து கொண்டு நடக்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. இதில் இந்த சத்தியத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான சத்தியம், என்னை பலப்படுத்தினது. அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்லி தருகிறேன். சோத்திரம். ஆமாம், இதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணினாலும் நாம் சரிப்படுத்திடலாம், அதெல்லாம் வேண்டாங்க. விசுவாசிங்க, வேத வசனத்தில் திட்ட நம்பிக்கையாக இருங்க, நல்ல வசனத்தில் அறிக்கை பண்ணி ஜீவிங்க. நான் ரொம்ப தளர்ந்து போகும்போதெல்லாம் வசனம் தான் அதிகமாக எடுத்து வசனத்தை படிப்பேன். நானும் என் மனைவி, அதுதான் எங்களுடைய வேலை. நடுராத்திரியில் கூட எந்திரிச்சு உட்காந்துட்டு படிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறோம். அப்பொழுது இருதயம் திடப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென், பலப்படுகிறது. கர்த்தர் நம்மை அப்படி நடத்துகிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஞானத்தில் பிரியப்படுங்கள். அறிவில்லாமல் யோபு சங்காரமானான், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே நாம் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் விரும்பி தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதிலிருந்து இடப்பக்கம் வலப்பக்கம் வளகாமல் நேர்மையாய் நடந்து தேவாசீர்வாதம் பெற்று நிலைத்து ஜீவிப்போம். அல்லேலூயா என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.